திருநாமங்களில் நாம் அழைத்தாலும் சொல்லும் பொழுதே மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஒரு உற்சாகத்திற்கும் அந்த இன்பத்திற்கும் ஒரு அளவே இருக்காது. ஆலயத்துக்கு போறீங்க, ஆலயத்துக்கு போனதுமே இறைவனை பார்க்கும் பொழுது தினம் தினம் பார்த்திருந்தாலும் இந்த பார்க்கும் முதல் நொடியில் வருகின்ற ஆனந்தம் இருக்கிறதே, பல்லாயிரம் ஆண்டுகள் இறைவனை காணாமல் இருந்து ஓடி வந்து பார்த்ததற்கு ஈடானதாக இருக்கும் அந்த இன்பமானது. அப்படியே அவரு லிங்க திருமேனியா இருக்கும் போது நம்ம பார்த்துட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு அவரையே பார்த்துட்டு நிற்கும் போது ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறி அழுகலாமோ அப்படின்ட்டு இருக்கும். அவரு கூட பேசணும் போல தோணும், பேசுவோம், நம்ம பாட்டுக்கு பிதற்றதாக பேசுவோம். பார்ப்பவரெல்லாம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கும் இறைவனுக்கும் இடையேயான அந்த பரிபாஷையின் மூலமாக பேசிக்கொள்வது எங்கள் இருவருக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு உணர்வு அப்படிங்கறது அந்த இடத்துல ஏற்படும். அவரை பேரு சொல்லும் போதே, அவரை பத்தி பாடும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அது நிலையானதாக இருக்கின்றது. அது நிலையானதாக இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டம் வந்துட்டு போகுது, எவ்வளவு துன்பம் வந்துட்டு போகுது, எல்லாமே இயற்கையோட சுழற்சியில மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியதுதான் என்பதை உணர வைத்து விடுகின்றார் இறைவன். எந்த ஒரு இன்பமும் நிலையாக இருப்பதில்லை, எந்த ஒரு துன்பமும் நிலையாக இருப்பதில்லை. இன்று நடந்தால் நடந்து விட்டது, நாளை அதுவே தொடராது. நாளை உனக்கான வாழ்க்கை வேறு அப்படிங்கறத தெளிவா புரிய வைத்து விடுவார் இறைவன். அப்ப இறைவன் மீது கொண்ட பக்தி, இறைவனை போற்றி பாடும் பொழுது